நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். பெரியார் என்று திராவிட இயக்கத்தினால் கொண்டாடப்படுகிற ஈரோடு வெங்கட்ட ராமசாமி அவர்கள் குறித்து அவதூறு பரப்பியதாக, இழிவாக பேசியதாக நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை சீமான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், சீமானை கைது செய்ய வேண்டும், சீமான் வருத்தம் தெரிவிக்க வேண்டும், சீமான் பெரியார் பெண்களை இழிவாக பேசியதற்கான ஆதாரத்தை காட்ட வேண்டும் என்று பல சமூக வலைதளங்களில் ஊடகங்களில் நேற்று மாலையிலிருந்து திராவிட கழகத்தில் கொதி நிலையில் இருக்காங்க. எப்படி அடுப்பில் ஒரு தண்ணியை கொதிக்க வச்சா கலகலன்னு கொதிக்குமோ அப்படி கொதி நிலைக்கு போயிட்டாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி திராவிட கழகத்தில் கோவப்பட்டதே கிடையாது. ஏன் இவ்வளவு கோவத்துக்கு ஆளானாங்க? அப்படி என்ன அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் குறித்து இழிவாக பேசிட்டாரு? பெரியார் பேசாதபடியாக பேசிட்டாரு? இல்லை, பெரியார் பேசுனதை பேசிட்டாரு. இதுவரைக்கும் பெரியார் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பெரியார் என்னென்ன செஞ்சிருக்காரு தெரியுமா? அவருடைய பெண்ணிய போராட்டம் தெரியுமா? அவருடைய ஆலய நுழைவு போராட்டம் தெரியுமா? அவருடைய சாதி ஒழிப்பு தெரியுமா? அவருடைய சமூக நீதி தெரியுமான்னு சொல்லி பெரியாரிஸ்டுகள் பெரியாருக்கு பில்டப் கொடுப்பாங்க. விவேகம் படத்தில் விவேக் கோபால் ராய் அஜித்துக்கு பில்டப் கொடுக்குற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் பெரியார் என்னென்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத எந்த பெரியாரிஸ்டும் பேச மாட்டான். ஆனால் முதல் முறையாக அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் இதை பேசினாரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. அப்புறம் திருப்பி அவரை கொண்டாந்து கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல கொள்கை வழிகாட்டி? பெண்ணிய உரிமையா? உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னது பெண்ணிய உரிமையா? இல்ல, இது பெரியார் பேசவே இல்லை, இது சீமான் பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லி அதுக்கான ஆதாரத்தை கேட்குறாங்க. இன்றைக்கு காலையில் நான் இந்த சீமானவர்களுடைய வீட்டை முற்றுகிட்டு நாங்கள் ஆதாரத்தை கேட்க போகிறோம்னு சொல்லி கோவை ராமகிருஷ்ணன் கிளம்பி போகிறாரு. அந்த நேரத்தில் சீமானவர்கள் ஏற்கனவே 4 நாளைக்கு முன்னாடியே பயணத்துக்கு போகிறதுனால புதுச்சேரியில் இன்றைக்கி கலந்தாய கூட்டம் கட்சி. அந்த பத்திரிகையாளர் மீண்டும் பத்திரிகையாளர் கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் பெரியார் குறித்து பேசியிருக்க கோவை ராமகிருஷ்ணன் மட்டும்லாம் ஆதாரம் கேட்டிருக்காங்க அப்படின்னு. சீமானவர்கள் சரி ஆதாரத்தை கொடுக்க போகிறான்னு பார்த்தா ஆதாரம் எங்கே ஏன்ட்டு இருக்குது? மொத்த ஆதாரமாக அவங்ககிட்ட தானே இருக்குது. பெரியாருடைய ஒட்டுமொத்தமான நூல்களையும் புத்தகங்களையும் காணொலிகளையும் அவங்க பெரியார் சுயமரியாதை பிரச்சாரத்துடைய சொத்தாக மாற்றிருக்காங்க. அதை அரசுடைமையாக்க சொல்லுங்கள், அதை நாட்டுடைமையாக்க சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் ஆதாரம் தரேன். ஆதாரத்தை பூரா அவங்க பூட்டி வச்சுட்டாங்கன்னா ஏன்ட்டு எப்படி கிடைக்கும்னு சொல்லி ஒரே போர்டாக போட்டு உடைச்சிருக்காரு. சரி, சீமானுக்கு கொள்கை தான் என்ன? பெரியாரை முதல்ல பாராட்டி பேசுனீங்க, வாழ்த்தி பேசுனீங்க, பெரியாரை கொண்டாடுனீங்க, இப்போ பெரியாரை விமர்சனம் பண்ணுறீங்களா, உங்கள் கொள்கை மாறுகிறதா என்று பத்திரிகையாளர் கேட்டாங்க. இது வரைக்கும் மொத்தமாக சீமானவர் தேக்கி வச்ச கோவத்தை மொத்தமாக இந்த பத்திரிகையாளர் போட்டு உடைச்சிருக்காரு. ஆமாம், பெரியாருடைய பிம்பத்தை உடைப்பது தான் என் கொள்கை, பெரியாரை தூக்கி பிடிக்கிற திராவிடத்துடைய வேரை அறுத்து எறிவது தான் என் கொள்கை, பெரியாரை ஒழிக்கிறதா என் கொள்கைங்க, பெரியாருக்கு எதிராக இருந்தாங்க என் கொள்கை அப்படின்னு போட்டு உடைச்சிருக்காரு. ஆதாரம் என்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியிடுங்க, நான் எடுத்து தரேன் ஆதாரம். இப்ப நான் வெளியிட்டு இருக்கிறோம்ல, நாங்க என் பிள்ளைகள் வெளியிட்டு அந்த ஆதாரம் பத்தல அப்படின்னா நீங்க அரசுடமே ஆக்கிட்டு சரியான ஆண்மக்கள் என்கிட்ட ஆதாரம் கேடு, நான் தரேன். அன்னைக்கு தெளிவில்ல, அன்னைக்கு படிக்கல, இன்னைக்கு தெளிவு வந்துருச்சு, எதுக்குறேன்? பெரியார் எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கிறீங்க. எங்களுக்கு திராவிடம்னு பேசுறவங்களை ஒழிக்கிறதா என் கொள்கை. வேற ஏதாவது வேணுமா? கொள்கை என்ன? பெரியாரை எதிர்க்கிறது, பெரியாரை எதிர்க்கிறது. உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேற பெரியாரை வெட்டி சாய்க்கிறது. இந்த பிரச்சனை எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2023ஆம் ஆண்டு உசிலமட்டில் மூக்கையா தேவர் அவர்களுடைய நினைவேந்தல் பொதுக்கூட்டம். இந்த கூட்டம் தான் முறையாக எனக்கு தெரிஞ்சு அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாருக்கு எதிரான கருத்தை பதிவு பண்ணார். அது வரைக்கும் பெரியாரை அவர் நேரடியாக எதிர்க்க மாட்டார். பெரியாரும் ஒரு வழிகாட்டி, பெரியார் போராடினார் ஏற்கிறோம், பெரியார் மட்டுமே போராடினார் என்பதை எதிர்க்கிறோம்னு சொல்லி வந்த சீமானன் அவர்கள் முதல் முறையாக நேரடியாக பெரியார் அந்த இயக்கங்கள், பெரியார் கும்பல்கள்லாம் அண்ணன் சீமானுடைய கருத்துக்கு கொந்தளிக்கிறாங்க. அப்படி என்ன பேசிட்டார் அப்படின்னா, 76 வயசில் தள்ளாத வயசில் 29 வயசு பெண்ணை தன்னுடைய சொத்துக்காக கல்யாணம் பண்ணி கொண்ட பெரியார் சமூக நீதி தலைவரா? தன்னுடைய ஒட்டுமொத்தமான சொத்துக்களையும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எழுதி கொடுத்த எங்களுடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் சாதி தலைவரா? அப்படி இது என்னையா இது ஒரு இது நாடுன்னு சொல்லி கேட்டார். முத்துராமலிங்க தேவர் தன்னுடைய சொத்துக்களை ஏழை எளிய மக்களுக்கு திருமணமே செய்து கொள்ளாமல் எழுதி கொடுக்காரு. பெரியார் வாரிசுக்காக திருமணம் பண்ணிக்கிறார். இதை நம்ம சொல்லலை, ஆணைமுத்து அவர்கள் தன்னுடைய நூலில் சொல்லியிருக்காரு. வீரமணி அவர்களும் அதை ஒத்துட்டு இருக்காங்க. திராவிட இயக்கத்தினரும் ஒத்துக்கொள்வாங்க. பெரியார் மணியம்மையை திருமணம் செஞ்சதால தான் திமுகங்கிற கட்சியை உருவாகுச்சு.
அண்ணாதுரையும் இது குறித்து கேள்வி கேட்டிருக்காரு, கலைஞர் கருணாநிதியும் கேள்வி கேட்டிருக்காரு. ஒட்டுமொத்தமான திமுகவும் அந்த காலகட்டத்தில் வெளியேறதுக்கான காரணமே பெரியார் மணியம்மையை சொத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாரு. வாரிசாக யாரோ ஒருத்தர் அறிவிப்பாங்க என்ற நிலையில் பெரியார் மணியம்மையை கல்யாணம் பண்ணி வாரிசாக அறிவித்ததுனால தான் திமுகங்கிற கட்சியை உருவாகுது. இந்த கேள்வியை அண்ணன் சீமானவர்கள் நீண்ட காலம் கழித்து உடைக்கிறார். அப்போ பெரியார் சொத்துக்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் என்றால் அவர் எப்படி சமூக நீதி தலைவராக, பெண்ணிய தலைவராக முடியும்? அவர் ஒரு முதலாளி, ஒரு பிஸ்னஸ் மேனு. ஒரு முதலாளி தான் தன் சொத்துக்காக திருமணம் செய்து கொள்வான், முதலாளி தான் சொத்தை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி போட்டு உடைக்கிறார். எங்க தாத்தா என்ன பண்றாரு, முத்துராமலிங்கத்தேவர் இறக்கும்போது சொத்துக்களை எல்லாம் ஏழை வழக்கு எழுதி கொடுத்துறாரு. இதுல பாருங்க, இவர் சாதிய தலைவர். யாரு? முத்துராமலிங்கத்தேவர் சாதிய தலைவர். ஏழைகளுக்கு தன் சொத்தை எல்லாம் எழுதி கொடுத்தவர் சாதிய தலைவர் ஆயிடுறாரு. தன் சொத்துக்கு தனக்கு பிறகு ஒரு வாரிசு வேணும்னு 70 வயசுல திருமணம் பண்ண பெரியார் புரட்சியாளர் ஆயிடுறாரு. இதுவரைக்கும் பெரியாரும் போராடினார் என்று பேசிய சீமானவர்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பெரியாருக்கு என்னங்க கொள்கை, பெரியாருக்கு ஏது கொள்கை, பெரியாருக்கு எது கொள்கைன்னு கேட்டிருக்காரு. எதுக்கு அவர் பெரியார் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காரு. அம்பேத்கர் ஒரு பொதுவுடைமை தலைவர், அவர் சமூக நீதி தலைவர், அவர் ஒரு சமத்துவ தலைவர், அவர் உலகத்துக்கான தலைவர், அவர் உலக தத்துவங்களை பேசியிருக்காரு, ஒரு யூனிவர்சல் தாட்ஸ் பேசியிருக்காரு. ஆனால் பெரியார் அப்படி பேசின ஒரு கருத்தை சொல்லுங்க. பெரியார் பெண்ணியம் பேசுறாருன்னு சொல்றீங்க. ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கு எதிராகவே பெரியார் செயல்படுறேன்னு சொல்லி ஆதாரப்பூர்வமாக அண்ணன் சீமான் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. அண்ணன் சீமான் சொல்றது மிக முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமில்ல, பெரியார் பெண்ணியம் போத்தணும் அப்படின்னா நீ கிராப் வெட்டிக்க, சட்டையை மாற்றிக்க, கற்பப்பையை நீக்கிரு அப்படிங்கிறாரு. கற்பப்பையை நீக்கிட்டா அது எப்படி பெண்ணியமாகும்? அது எப்படி பெண் விடுதலையாகும்? ஒரு பெண் விடுதலை அடையணும்னா ஆணுக்கு நிகராக படிக்கணும், ஆணுக்கு நிகராக வேலை பார்க்கணும், ஆணுக்கு நிகராக அறிஞராக, அவள் ஒரு பொறியாளராக, அவர் ஒரு மருத்துவராக, அவர் ஒரு விஞ்ஞானியாக, சமதளத்தில் பாராளுமன்ற சட்டமன்ற அமைச்சர் பெருமக்களாக எல்லா தளங்களிலும் அவள் பணிபுரியணும். சுதந்திரமாக ஒரு பெண் வெளியே போயிட்டு வீட்டுக்கு திரும்பணும். இரவு 12 மணிக்கு இல்லை, பகலில் 10 மணிக்கே வெளியே போயிட்டு வீடு திரும்ப முடியலை. அந்த நிலைமையில் தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கிறது. அப்புறம் இங்கே பெண்ணியம் இருக்கிறது, இங்கே என்ன பெண் விடுதலை இருக்கிறது, பெண் சுதந்திரம் இருக்கிறது? கற்பப்பையை நீக்குன்னு சொல்ல பெரியார் எப்படி பெண்ணுரிமை போராளியாக இருப்பார் அப்படிங்கிற கேள்வியை அண்ணன் சீமான் அவர்கள் எழுப்பியிருக்காரு. திராவிடவாதிகள், பெரியாருடைய ஆதரவாளர்கள் இதற்கு என்ன மறுப்பு சொல்ல போறாங்கன்னு தெரியல. பெரியார் கள்ளுக்கடை நடத்தினாரு, அதுல தன்னுடைய தென்னை மரங்களே வெட்டி வீழ்த்தினார் என்று பெரியாரை பெருமையா பேசுவாங்க. அதை சுக்கா உடைச்சிருக்காரு சீமான். கள்ளுக்கடை எதுக்கணும்னா கள்ளுக்கடை எதுக்கலாம், கல்லு கடையை உடைக்கலாம், கல்லு பானையை உடைக்கலாம், கல்லு குடிக்கணும்னு தடுக்கலாம், கல்லு இறக்கிறத இருக்கலாம். எவனாவது மரத்தை வெட்டுவானா? ஒரு மரத்தை வெட்டி வளர்றதுக்கு, தென்னை மரம் வளர்றதுக்கு 25 வருஷம் ஆகும், 15-25 வருஷம் ஆகும். அந்த எந்த அடிப்படை அறிவும் இல்லாமல், ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமல், இயற்கை குறித்த புரிதல் இல்லாமல், விவசாயம் குறித்த தெளிவு இல்லாமல் மரத்தை வெட்டி வீழ்த்திருக்காரு. அதாவது சொல்லுவாங்கல்ல, கொய்யால திருவிழா நடந்தாதானடா, எங்கள் ஊரில் திருவிழா நடந்தால் தீ மிதிக்க பண்ணுறாங்க, எங்கள் அண்ணனை போட்டு தான் மிதிப்போங்கிற மாதிரி. அப்படி கொய்யால திருவிழா நடந்தாதானே அப்படிங்கிற மாதிரி, கொய்யால மரம் இருந்தாண்டா கல் வெட்டுவீங்க. இது யார் பண்ணுவோன்னா ஒரு எந்த விதமான ஒரு அடிப்படை அறிவில்லாத, ஒரு எந்த விதமான ஒரு முட்டாள்தனமானவன் தான் இந்த மாதிரி வெட்டுவான். நீ இது இருந்தால் தானே வெட்டுவேன், இந்த வீட்டையை உடைக்கிறேன், நீ எனக்கு வேண்டாம், உன் மூஞ்சில் ஆசிட் ஊத்துறேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலையா, நீ யாரையும் கல்யாணம் பண்ணிக்கூடாது, உன்னை வெட்டுவேன், கொய்யால நீ எனக்கு இல்லைன்னா வேறு எவனுக்கு இல்லட்டின்னு சொல்லி பருத்திவரம் படத்தில் கிளைமாக்ஸில் பேசுவதில்ல கார்த்தி, அது மாதிரி இந்த மரம் இருந்தால் தானே நீங்கள் இறக்குவீங்க, மரத்தை வெட்டுறேன். மரம் கல் இறக்குவதாக இருக்கணும். இப்போ தென்னை மரத்தை கல் மட்டும் தான் இறக்க முடியுமா? தேங்காய் கிடைக்குது, இளநீ கிடைக்குது, ஓலை கிடைக்குது, எவ்வளவோ கிடைக்குது. அது எதுவுமே தெரியாமல் தென்னை மரத்தை பார்த்த உடனே கல் தான் ஞாபகத்துக்கு கல்லை இறக்க முடியாமல் அவர் மரத்தை வெட்டிருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பார் அப்படிங்கிற கேள்வியை அண்ணன் சீமான் அவர்கள் எழுப்பியிருக்காரு. 1000 தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் இருந்ததை வெட்டினாருன்னு அவர் பகுத்தறிவாதி தானே சொல்றீங்க. நான் ஒரு விவசாயி, ஏன் தோப்பில் கல் இறக்க அனுமதி இல்லை, இவ்வளவுதானே? அம்மா நீங்க சொல்லுங்க, இவ்வளவுதானே? எவனாவது மரத்தை வெட்டுவானா? கல் இறக்க என் தோட்டத்தில் அனுமதி இல்லை, அதுதான் அறிவுள்ளவன் செயல். மரத்தை வெட்டினா வெட்டி சாச்சா இது பகுத்தறிவா? சரி, அதை விட்டுருங்க, அது மதுக்கு எதிராக போராடினாரு. உலகத்துல எந்த நாட்டில் மது இல்ல? எல்லாரும் மது குடிக்கிறான். மது குடிக்க வேணாம்ங்கிறது கட்டிய மனைவியோட படுக்க வேணாம்ங்கிறதுக்கு சமம்னு சொல்லியிருக்காரா இல்லையா? ஏன் பெரியாரை எதுக்குறேன் அப்படிங்கிறத வெளிப்படையே சொல்லிட்டாரு. தாயை பழித்தவனை தாய் தடுத்தால் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே என்று எங்கள் பாட்டன் பாரதிதாசன் சொல்றான். பெரியார் தமிழ் சனியன் ஒளியட்டுங்கிறாரு. தமிழ் சனியன் ஒளியட்டுன்னு சொல்லும் போது நான் எப்படி பொறுத்து கொண்டிருக்க முடியும்? நீ வேலைக்காட்டு கூட ஆங்கிலத்தில் பேசி தமிழில் பேசாத. திருவள்ளுவர், கம்பர், இந்த இவங்கெல்லாம் முட்டாள்கள், இந்த இளங்கோவடிகள் ஒரு முட்டாளு, சிலப்பதிகாரம் ஒரு முட்டாள்தனமான காவியம் என்று தமிழ் இலக்கியங்களை, தமிழ் மொழியை,
தமிழ் முன்னவர்களை, திருவள்ளுவரை ஏளனப்படுத்துறாரு, இழிவுபடுத்துறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தரை நான் எப்படி கொண்டாட முடியுங்கிறார். இது எல்லாவற்றையும் தாண்டி பெரியார் ஒரு பெண்ணியவாதி, பெண்களுக்காக பேசினாரு, பெண் விடுதலை பேசினாரு அப்படின்றாங்க. பெண்களுடைய மிகப்பெரிய குறியீடாக தமிழ்நாடு கொண்டாடப்படுவது, தமிழ் பெண்கள் கொண்டாடுவது கண்ணகியை. தன் கணவனுக்காக பாண்டிய மன்னனை எதிர்த்து நீதி கட்ட கண்ணகி தான் ஒட்டுமொத்தமான பெண்களுடைய அடையாளமாக, குறியீடாக மாறியிருக்காங்க. நாங்கள் வந்து கண்ணகிக்காக நாங்கள் கோவில் கட்டினோம், கண்ணகிக்கு செலவச்சோம், நாங்கள் குரலோ வேவப்படைத்தோம், நாங்கள் சிலப்பதிகாரத்துக்கு வந்து இது பண்ணோம், பூம்புகாருக்கு வசனம் எழுதினார் எங்கள் ஐயா கருணாநிதி என்று கொண்டாடக்கூடிய திமுக கும்பல் இந்த கருத்தை எதிர்க்கிறதா, ஏற்கிறதா? கண்ணகி பற்றி பெரியார் பேசிய வார்த்தைகளை அச்சில் ஏற்ற முடியாது. இதுக்கு ஆதாரம் இருப்பான்னு கேட்பாங்க. விடுதலை ஜூன் 16, 1943 ஈரோட்டு வெங்கட்ட ராமசாமி என்று அழைக்கப்படுகிற, ஈவேரா என்று அழைக்கப்படுகிற பெரியார் அவர்கள் எழுதிய கட்டுரை. யாருக்கு எதிராக? கலைஞர் கருணாநிதிக்கு எதிராக, கண்ணகிக்கு எதிராக. கண்ணகி படம் பார்த்தேன் என்று தொடங்குகிற இந்த கட்டுரையை முழுசாக வாசித்தா அவ்வளவு அருவருப்பாக இருக்கும். கண்ணகி வந்து 7 பத்திரிகைகள் குறித்து பேசுகிறா, அந்த 7 பத்திரிகைகளுடைய நடத்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஊரில் பிறந்த இவள்லாம் பத்தினியா? கண்ணகி வந்து ஒரு பத்தினி கிடையாது, அந்த காலத்தில் வந்து அவ்வளோ பெரிய அடிமைத்தனம் இருந்திருக்குன்னு சொல்லி பாண்டிய நெடுஞ்செழியனை, கண்ணகி கோயில் கட்டுறவங்களை, கண்ணகியை கொண்டாடுறவங்க எல்லாரையும் பெரியார் வந்து கேள்வி கேட்டது மட்டும் இல்லாமல் கடைசியாக அவர் சொல்கிறார். இதில் மிக முக்கியமானது கடைசி தான். நான் இந்த 7 பத்தினிக்கும் பிறந்த ஊரில் பிறந்த பெண் ஆகையால் நானும் கற்புள்ள பெண்ணாக இருந்தால் இந்த மதுரை மாநகரம் தீப்பிடித்து எரிய வேண்டும், ஆனால் மதுரையில் உள்ள ஆரியர்களை எரிக்கக்கூடாது என்று சொல்லி தனது முளைகளில் ஒன்றை தன் கையால் கெட்டியாக பிடித்து திருகி பிடுங்கி எரிந்து அதிலிருந்து நெருப்பி பீட்டி கொள்ள செய்தாள் அப்படின்றார். ஒரு இலக்கியத்தை படிக்க தெரியாத ஒரு தாந்தோன்றித்தனமான ஒரு ஆள், ஒரு தற்குறி அப்படிங்கிற எடுத்துக்காட்டு தெரியும்ல. கண்ணகி வந்து முளையை திரி எரிஞ்சா அதில் வந்து நெருப்பு பற்றிக்கிச்சின்னு சொல்கிறதான். அவளுடைய கணவனுக்கு தவறான நீதி இழைத்து விட்டார்கள் மதுரை பாண்டி நெடுஞ்செழியன், அவருடைய நெஞ்சி எரிஞ்சிருக்கிறது. அவருடைய கோபத்தில் மதுரையே எரிஞ்சுன்னு ஒரு உவமையில் சொல்கிறான். ஒரு உவமையில், அதாவது அவள் பட்ட வேதனையில், ஒரு ஆற்றாமையில் சொல்லுவாங்களே, ஆளை பார்த்தா அவன் ஆளை எரிச்சுருவான் போல இருக்க, கண்ணில் தீப்பிடிச்சு எரியுதுப்பா, கோபமா என்ன கண்ணில் என்ன தீப்பிடிச்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்குமா, நெஞ்சு கனந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா நெஞ்சில் வந்து தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்குமா. ஒரு வார்த்தை, ஒரு ஊமைக்காக இலக்கிய சுவையோடு இளங்கோவடி எழுதாரு. அவர் வந்து மார்பை திரி எரிந்தால் அவர் மதுரை எரிந்தது அப்படின்னு சொல்லி, மதுரை அவருடைய கோபத்தில் எரிந்ததுன்னா, கோபத்தில் மதுரையே வந்து எரிக்கிற அளவுக்கான கோபம் அவர்கிட்ட இருந்துக்குது. ஆனால் அதை கூட புரிந்து கொள்ள தெரியாத இவர் தமிழ் சீர்திருத்தம் பண்ணாராம், இவர் மொழி சீர்திருத்தம் பண்ணாராம். கண்ணகிக்கும் தமிழ் இலக்கியமான கொண்டாடப்படுகிற சிலப்பதிகாரத்தையும் மிக கேவலமாக அருவருக்கத்தக்க வகையில் பேசிய ஒரு மனிதரை எப்படி வந்து பெரியாராக கொண்டாட முடியும் அப்படிங்கிற கேள்வியைத்தான் அண்ணன் சீமான் எழுப்பியிருக்காரு. அண்ணன் சீமானுடைய கோபத்துக்கு மிக முக்கியமான காரணம், இன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்தை ஆளுநர் அவமானித்து விட்டார். தமிழ் தாய் வாழ்த்துற திராவிடம் என்கிற சொல்லிருப்பதால் புதிய தமிழ் தாய் வாழ்த்தை, புதுச்சேரி தமிழ் தாய் வாழ்த்தை புத்தக கண்காட்சியிலே சீமான் போட்டுவிட்டார் என்று கொதிக்கிற திமுக கும்பல் 1972 ஏப்ரல் மாதம் 13 விடுதலையில் இதே ஈரோடு வெங்கட்ட ராமசாமி என்று அழைக்கப்படுகிற, ஈவேரா என்று அழைக்கப்படுகிற பெரியார் அவர்கள் 3000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும் தமிழ்தாய் உங்களை படித்தவளாக ஆக்கினாளா? நீ வாழ்த்துவதால் உன் தமிழ்தாய்க்கு என்ன கொம்பு முளைத்து விடுமா? கடவுள் வாழ்த்து வேண்டாம் என்றால் உடனே தமிழ்தாய் வாழ்த்து. ஒரு முட்டாள்தனத்துக்கு பதிலாக இன்னொரு முட்டாள்தனமா என்ற கேள்வியை எழுப்பியிருக்காரு. 1972 யார் ஆட்சி? திமுக ஆட்சி. திமுக ஆட்சி எதிர்த்து தமிழ்தாய் வாழ்த்தை கலைஞர் கருணாநிதி கொண்டு வரும் பொழுது ஒரு கடவுள் வாழ்த்துக்கு பதிலாக தமிழ்தாய் வாழ்த்தா, ஒரு முட்டாள்தனத்துக்கு பதிலாக இன்னொரு முட்டாள்தனமா? உன் தமிழ்தாய் என்ன 3000 வருஷம் இருந்தால உன்னை படிக்கவா வச்சான்னு கேட்கிறாரு. தமிழ்தாய் படிக்க வைக்காமலா? தமிழ்தாய்னா தமிழ் படிக்க வைக்காமலா வள்ளுவர் உருவானாரு? தமிழ் படிக்க வைக்காமலா வந்து அவ்வை உருவானா? தமிழ் படிக்க வைக்காமலா அகநானூறு, புறநானூறு, 1810, பரிவாடல், சிலப்பதிகாரம், சிவசிந்தாமணி, மலையாவதி, குண்டலகேசி இந்த காப்பியங்கள்லாம் உருவானது? தமிழ் படிக்க வைக்காமலா திருவாசகமும் தேவாரமும் உருவானது? தமிழ் படிக்காமலா கம்பரும் கபிலரும் உருவானாங்க? அப்போ அந்த தமிழ் படித்து எத்தனையோ இங்கே கவிஞர்களும் புலவர்களும் மொழி அறிஞர்களும் உருவாயிருக்காங்க. 3000 ஆண்டுல இருந்த உன் தமிழ்தாய் என்ன செய்தால், என்ன படிக்க வச்சா? இவர் தான் படிக்க வச்ச மாதிரி, இவர் தான் தமிழை கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறாரு. தமிழ்தாய் அவமதிக்கிறார், தமிழ்தாய் வாழ்த்தை அவமதிக்கிறார். 3000 ஆண்டுகளாக தமிழர்கள் முட்டாள்களாக இருந்தார்கள் என்று தமிழர்களை சிறுமைப்படுத்துகிறார் என்கிற போது ஒரு தமிழனுக்கு கோபம் வருமா வராதா? அதுதான் சீமானுக்கு வந்திருக்கு.
மணியம்மையை திருமணம் செய்யும் பொழுது வாரிசுக்காக திருமணம் செய்து தான் ஒரு முதலாளி என்பதை பெரியார் எப்படி நிரூபித்தாரோ அப்படித்தான் கீழ்வெண்மணி படுகொலையில் 42க்கும் மேற்பட்ட அந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்த விவசாயிகள் கோபாலகிருஷ்ண நாயுடு என்கிற ஒரு சாதி வெறிபிடித்த ஒரு முதலாளியால் படுகொலை செய்யப்படும் பொழுது பெரியார் யார் பக்கம் நின்னார்? விவசாயிகள் பக்கம் நின்னாரா? போராடிய கம்யூனிஸ்ட் பக்கம் நின்னாரா? இல்லை கோபாலகிருஷ்ணன் நாயுடு பக்கம் நின்னாரா? கீழ்வெண்மணி படுகொலை நடைபெறும் போது பெரியாருக்கு, ராமசாமிக்கு, ஈவேராவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால களத்துக்கு போக முடியலன்னு சொல்லி திராவிட வகைராக்கள் முட்டு கொடுப்பாங்க. ஆனால் கீழ்வெண்மணியில் துள்ள துடிக்க தமிழர்கள் சாகும் பொழுது வேடிக்கை பார்த்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகு நடந்த செம்பனார் கோயில் கூட்டத்தில் கலந்து கொண்டு கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக கம்யூனிஸ்டுகளையே இந்த கழகத்தை ஏற்படுத்தி விவசாயிகளை கொன்று விட்டார்கள் என்று கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராகவே விவசாயிகளுக்கு எதிராக பேசி அந்த முதலாளி நாயுடு என்பதால், அவன் பண்ணையார் என்பதால், அவன் ஜமீன் என்பதால், அவன் முதலாளி என்பதால் தானும் ஒரு முதலாளி, நீ ஒரு முதலாளி. எப்படி அதானி அம்பானிக்கு இணக்கமா இருக்காரோ அப்படி ராமசாமி கோபாலகிருஷ்ணன் நாயுடுக்கு இணக்கமா இருந்திருக்காரு. அதனால தான் சீமான் இருக்கிறார். அப்போ உங்களுடைய முதலாளித்துவம் அதில் அடிபடுது, உங்களுடைய சாதி ஒழிப்பு அங்கே அடிபடுது, உங்களுடைய பண்ணையார்களுக்கு எதிரான முழக்கம் அங்கே அடிபடுது, உங்களுடைய சமத்துவ கோட்பாடு அங்கே அடிபடுது, உங்களுடைய ஒட்டுமொத்தமான தத்துவமும் இந்த கீழ்வெண்மணி படுகொலையில் ராமசாமி அவர்களுடைய நிலைப்பாட்டில் மொத்தமாக அடிபடுது. அப்படிங்கும்போது அந்த பிம்பத்தை நீங்கள் சமூக நீதி குறியீடாக, சமத்துவ குறியீடாக, சாதி ஒழிப்பு குறியீடாக வைத்திருப்பது ஏன்? இதுக்கு முன்னாடி ரெட்டமலை சீனிவாசனாரும், அயோத்தாச பண்டிதரும், வள்ளலாரும், வைகுந்தரும், காமராஜரும், ஜீவானந்தமும், சிங்காரவேலரும், முத்துராமலிங்க தேவரும் செய்யாததை, பேசாததை, கியாபி விஸ்வநாதனும் அண்ணல் தங்கோவும் செய்யாத பேசாததை ராமசாமி செஞ்சிட்டாரா? ஏன் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பிராண்டாக மாற்றுற? அப்போ அந்த பிராண்டை உடைப்பேன், என்னுடைய முன்னோருடைய வரலாறு போல திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீ ஊதி பெரிதாக்கப்பட்ட பலூன் போல இருக்கிற அந்த பலூனில் நான் ஊசி இல்லை கடப்பாறை விடுவேன்னு சொல்லி கடப்பாறை விட்டுருக்காரு அண்ணன் சீமான். பெரியாருடைய மொழிக் கொள்கையை மட்டுமே எதிர்த்து கொண்டிருந்த தமிழ் தேசியவாதிகள், நாம் தமிழர் கட்சி, அண்ணன் சீமான் அவர்கள் இப்பொழுது பெரியார் ராமசாமி அவர்களுடைய ஒட்டுமொத்தமான கொள்கையையும் கேள்விக்குறியாக்குறாங்க, அவருடைய ஒட்டுமொத்தமான கோட்பாடையும் கேள்விக்குறியாக்குறாங்க. அவர் ஒரு சுயநலவாதி, அவர் ஒரு தன்னலவாதி, அவர் ஒரு போராளி கிடையாது, அவர் எல்லாத்தையும் அங்கிருந்து சுற்றுக்காரு. என்ன சொல்ல போனால் டிக்டாக் பண்ணியிருக்காரு, அன்னைக்கு அவர் டஸ்ட்மேஷ் பண்ணியிருக்காரு. ஜோதிராவ் போல 1860 காலகட்டத்திலேயே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு போராடுவது என்பது சரி. ஆனால் அந்த காலகட்டத்தில் பிராமண பெண்கள் திருமணம் முடிந்து கன்சீவாக இருப்பாங்க, கர்ப்பமாக இருப்பாங்க, கர்ப்ப காலத்தில் கணவன் இறந்துட்டா கூட, ஒரு 3 மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது கணவன் இறந்துட்டா கூட அந்த குழந்தை பத்திருக்கூடாது. அந்த குழந்தையும் கொண்டு அந்த பிராமண பெண்ணையும் கொல்லக்கூடிய முறை மகாராஷ்டிரா மண்ணில் இருந்துச்சு. அதை எதிர்த்து வடநாட்டில் இருந்துச்சு. அதை எதிர்த்து ஜோதிரா போலே போராடினார். அதற்காக அந்த பிராமண பெண்களுக்கு என்று தனியாக விடுதி வைத்து, கணவன் கர்ப்பமாக இருக்கும்போது கணவன் இறந்து விட்டால் அந்த பெண்களுக்கென்று விடுதி நடத்தி அப்படி பிறக்கக்கூடிய பிள்ளைகளை பெற்றெடுத்த அந்த பிள்ளைகளுக்கென்று இப்படி அம்மையார் ஜெயலலிதா கூட இப்போ தொட்டில் குழந்தை திட்டம்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கெல்லாம் முன்னோடியாக மூத்தவராக ஜோதிரா போலே இப்படி பிறக்கக்கூடிய குழந்தைகளை வளர்த்தெடுத்து அதற்கென்று ஒரு கல்வி சாலையை உருவாக்கி பிராமண பெண்களுக்கும் சமூக நீதி, சமத்துவ உரிமை கிடைக்கணும், அவங்களும் நசுக்கப்படுறாங்க, அவங்களும் ஒடுக்கப்படுறாங்க என்று அவர்களுக்காகவும் போராடியவர் ஜோதிரா போலே. முதல்ல விதவை திருமணம், இலவச கல்வி, பெண்களுக்கான கல்வி என்று பெண்ணுரிமை, சமத்துவம், சமூக நீதி, சாதி ஒழிப்பு எல்லாத்துக்கும் பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்தவர் ஜோதிராவ் பூலே. அந்த ஜோதிராவ் பூலேவுக்கு மகாத்மா என்ற பட்டத்தை முதல்ல அங்கிருக்கக்கூடிய பெண்கள் கொடுக்குறாங்க. மகா ஆத்மான என்ன? பெரிய ஆத்மா. பெரிய ஆத்மானா தமிழில் பெரியார், பெரியவா காஞ்சி பெரியார், அந்த மகாத்மா தான். அந்த அவருக்கு ஜோதிரா பூலேவுக்கு சமூக நீதி, சமத்துவ, பெண்ணிய விடுதலைக்காக போராடிதால் அவர் பேர் மகாத்மா ஜோதிரா பூலே. அந்த மகாத்மாவை இங்கே அப்படியே களவாண்டு கொண்டு இவருக்கு பெரியார்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஆட்டையப்பட்டது. இப்படி ஜோதிரா பூலே வடநாட்டில்னா, தமிழ்நாட்டில் ரெட்டமலை சீனிவாசனார், அயோத்தாச பண்டிதர், இங்கே பல தலைவர்கள் இந்த நிலத்தில் போராடினாங்க. எல்லாருடைய வரலாறும் திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய வரலாறு மட்டும் இந்த திராவிட கும்பல் ஆட்சிக்கு வந்ததுனால, திமுக ஆட்சிக்கு வந்ததுனால, ஆட்சிக்கு வந்து பெரியார் மரணிக்கிற வரை பெரியாரை எதிர்த்த, உயிரோடு இருக்க வரை திமுகவை எதிர்த்த பெரியார் இவங்க இறந்த பிறகு பெரியாரை தூக்கி கொண்டாடிட்டாங்க. அப்போ அதை நான் படிக்கிற பொழுது, நான் 2009 வரைக்கும் பெரியாரை புகழ்ந்து பேசியிருக்கிறேன், நான் பெரியாரை கொண்டாடி இருக்கிறேன். அதுக்கு நான் இப்போ வருத்தம் தெரிவிக்கிறேன். பெரியாரை பேசுனதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. எப்போ பேசுனதுக்கு? முன்னாடி பாராட்டி பேசினார்ல, அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. இவங்க நேற்று பேசுனதுக்கு வருத்தம் தெரிவிக்க சொன்னால், அவர் முன்னாடி பேசுனதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். தப்பு தான்.
பெரியாரை பேசுறது தப்பு தான். இப்போ பேசுனது இல்லை, முன்னாடி பேசுறது தப்பு. முன்னாடி நான் பாராட்டி பேசினேன், புகழ்ந்து பேசினேன். இப்போ நான் பெரியாரை படிக்க ஆரம்பித்த பிறகு, பெரியாரை மறு வாசிப்புக்கு உள்ளாக்கிய பிறகு எனக்கு கேள்வி பிறகுது. மாற்றம் ஒன்றே மாறாது, அதனால இப்போ நான் கேள்வி கேட்கறேன்னு சொல்லி அண்ணன் சீமானவர் உடைச்சிருக்காரு. இப்போ நம்மகிட்ட இருக்க கேள்வி என்னன்னா, அண்ணன் சீமானவர்கள் ஏன் பெரியார் எதுக்குறாரு அப்படிங்கிறதுக்கு வெளிப்படையான காரணங்களை அடிக்கிறார். இந்த காரணங்களுக்கு திராவிட ஆதரவாளர்கள் பதில் சொல்லணும். பெரியார் பகுத்தறிவு, சுயமரியாதை கருத்துக்களை தான் பரப்பினாரு. எதிர்ப்பவர்களையும் நேசிக்கக்கூடியவர், விமர்சனம் செய்தவர்களையும் பாராட்டக்கூடியவர், அப்படித்தான் வந்து பல பேரை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப அண்ணன் சீமானவர்கள் எதுக்குறாருன்னா அதுக்கு பதில் சொல்லுங்க. அவர் தான் சொல்லிட்டாரு, ஆதாரம் ஓன்றதானப்பா இருக்கு, நீ நாட்டுடைமையாக்கு. பெரியார் மக்களுக்கானவர், பொதுவானவர், உலகத் தலைவர், திருக்குறளுக்கு திருவள்ளுவருக்கு இணையாக நிகரானவர் வரைக்கும் பேசுறீங்கல்ல. அப்படிப்பட்ட பெரியாருடைய கருத்துக்களை எதுக்கு வந்து வீரமணி தன்னுடைய சொத்தா வச்சிருக்காரு? இதைத்தான் கொளத்தூர் மணியும் கேட்டார், இதைத்தான் கோவை ராமகிருஷ்ணன் கேட்டார். இப்போ கொளத்தூர் மணியும் கோவை ராமகிருஷ்ணனும் ஏன் தனித்தனி இயக்கம் கண்டாங்க? பெரிய தீக்கால தானே இருந்திருக்கணும். தீக்காலேருந்து வெளியே வந்து எங்கள் ஊரில் அந்த சுடரமாட சாமி கோயிலில் ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்துருச்சு அப்படின்னா, சாமியாடிக்குள்ள இங்கிருந்து மண் எடுத்து போட்டு பக்கத்தில் போட்டு இன்னொரு பூடத்தை கட்டி இன்னொரு கோயில் வச்சு சாமி கும்பிடுவாங்க. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கிருந்து கலவாண்டு கொண்டு வந்து இங்கோ பெரியார் தீக்கா, தாப்பை தீக்கா, தீப்பை தீக்கா, தூத்து தீக்கான்னு பல தீக்கா இருக்கு. பெரியாரை பற்றி உரையாசிரியர்கள் பேசுவதை தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வீரமணி பெரியாரியல்னு பேசுவார், புத்தகத்தை படிச்சுக்குவோம். பெரியார் என்ன சொன்னாருங்க, புத்தகத்தெல்லாம் காட்ட மாட்டேன், இது வந்து ரகசியமா வச்சிருப்போம், எங்களுக்குள்ள இருக்கு, நீ வந்து நான் சொல்றதை கேட்டுக்க, இப்படித்தான் பெரியார் சொன்னார். அப்ப அவங்க குளத்தூர் மணி என்ன வந்து கேட்ட கேள்வியே பெரியாருடைய கொள்கைகளை ஏன் நாட்டுரிமை ஆக்கலங்கிற கேள்வியிலிருந்து தான் அவங்களுக்குள்ள கலகம் பிறந்து வெளியே வராங்க. இப்போ அதைத்தான் சீமான்கிறார். பெரியாருடைய கருத்துக்களை, புத்தகங்களை, நூல்களை, விடுதலையை, குடியரசை எல்லாத்தையும் நாட்டுரிமையாக்கு. கருணாநிதியின் புத்தகங்கள் கூட நாட்டுரிமையாக்கப்பட்டுச்சு, நாட்டுரிமையாக்குன்னு சொல்றாங்க. கருணாநிதி வீடு முதற்கணும் நாட்டுரிமையாக்குன்னு சொல்றாங்க, வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது. அதே போல பெரியாருடைய கருத்துக்களையும் நாட்டுரிமையாக்குங்க. நாட்டுரிமையாக்குனா தானே பெரியார் என்னென்ன பேசியிருக்காரு, என்ன முரண்பாடுகள் இருக்கு, உண்மையில நல்லதுதான் பேசியிருக்காரா, அவர் காலத்தில் அவர் அந்த புரிதல் இருந்தாராங்கிற கேள்வி பிறக்கும். பல ஆவணங்கள் கிடைக்க மாட்டேங்குது. பெரியார் குறித்து ஆணைமுத்து எழுதியது தான் வெளிப்படையாக கிடைக்குது. நிறைய குடியரசே இணையதளங்களில் கிடைக்க மாட்டேங்குது, தேடி படிக்க முடியல. அப்போ மொத்தமாக நாட்டுரிமையாக்கு, அப்போ நம்ம தேடி பிடிப்போம், அதுலேருந்து நான் ஆதாரத்தை எடுத்து காட்டுறேன்னு சொல்லி சீமான் கேட்டிருக்காரு. இப்போ நம்ம செய்திக்கு வருவோம். பெரியாரை அண்ணன் சீமான் அவர்கள் எதிர்த்து விட்டார், விமர்சனம் செய்து விட்டார், இழிவுபடுத்தி விட்டார் என்று அண்ணன் சீமானுடைய வீட்டை முற்றுகையிடுவதற்கும் தமிழ்நாடு முழுமைக்கும் அண்ணன் சீமான் மேலே புகார் கொடுப்பதற்கும் வரக்கூடிய பெரியாரியவாதிகள், பெரியாரிஸ்டுகள், பெரியாருடைய கொள்கை என்ன அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, சாதி ஒழிப்பு. இந்த 15 ஆண்டுகளில் சாதி ஒழிப்பு களத்தில் நீங்கள் 2009க்கு முன்னாடி கூட போனால், இந்த 15 வருஷம் நமக்கு தெரிஞ்ச 15 வருஷத்தை பேசுவோம். இந்த 15 வருஷத்தில் சாதி ஒழிப்புக்காக இந்த பெரியாரிவாதிகள் செய்த ஆர்ப்பாட்டம், போராட்டம், இதில் எடுத்த முன்னெடுப்புகள் என்ன? ஆணவ படுகொலைக்காக நீங்கள் எடுத்த முன்னெடுப்புகள் என்ன? பெரியார் வந்து ஆலய நுழைவு நடத்தினாரு, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களையும் கோவிலுக்குள்ள அழைச்சிட்டு போனாருன்னு சொல்றீங்களே. இப்போ நம்ம சமகாலத்தில் மேல்பாதியில் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களை கோவிலுக்கு விடமாட்டேன்னு சொல்லி திரௌபதி அம்மன் கோயிலை இழுத்து மூடுகிறது தமிழ்நாடு அரசு. வன்னிய சமூக மக்கள் விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அவங்க கோவிலை இழுத்து மூடுது திமுக அரசு. இதை எதிர்த்து அந்த பூட்டை உடைச்சி பட்டியல் சமூக மக்களையும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களையும் கோவிலுக்குள்ளே அழைச்சிட்டு போகுமா பெரியாரிய கும்பல்? விளிம்புநிலை மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். இன்னைக்கு நம்ம வந்து சாலையில் நடக்கிறோம், தெருவில் வந்து போகிறோம் அப்படின்னா அது காரணம் பெரியார் தான். அன்னைக்கு தோளில் வந்து துண்டு போட முடியாது, கக்கத்தில் துண்டை வச்சுக்கணும், துண்டை எடுத்து செருப்பில் வச்சுக்கணும், அந்த நிலைமை இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம வந்து அப்படிலாம் இல்லை, அது காரணம் பெரியார்னு சொல்கிறாங்க இல்லையா. இன்னைக்கு வேங்கை வெயில்ல மனிதன் குடிக்கக்கூடிய தண்ணீருக்கு தொட்டிக்குள்ள மலத்தை கலந்துட்டான். அந்த வேங்கை வெயிலுக்காக இந்த பெரியாரிய கும்பல் தமிழ்நாடு முழுமைக்கும் நடத்திய ஆர்ப்பாட்டம், போராட்டம், பொதுக்கூட்டம், விழிப்புணர்வு கூட்டம் எத்தனை? திருநெல்வேலியில் தொடர்ச்சியாக 2 மாதத்துக்குள்ள 48 சாதிய படுகொலை. இந்த சாதிய படுகொலைகளை கண்டிச்சு 2 சமூகத்திலையும் மாறி மாறி செத்துருக்காங்க, 3 சமூகத்தில் செத்துருக்காங்க. அது எதிர்த்து நீங்கள் சாதிய படுகொலைகளை இல்லாத சமத்துவம் படைப்பதற்காக 2 சமூகத்துக்குள்ள 3 சமூகத்துக்குள்ள சமரசம் ஏற்படுத்த இந்த சாதி ஒழிப்பு போராளிகள், பெரியாரிவாதிகள் நடத்திய பேரணி, பொதுக்கூட்டம், விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் எத்தனை? தமிழ்நாடு முழுமைக்க ஆணவ படுகொலைகள் தொடர்ச்சி நடக்குது. வட மாநிலங்களில் கூட ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான முழக்கங்கள் இப்போது எழுந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலை கூடாது என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு திமுக அரசுக்கு துப்பில்லை. அதை இந்த பெரியாரிஸ்டுகள்,
இந்த சமூக நீதி போராளிகள், இந்த சாதி ஒழிப்பு போராளிகள், இந்த ஆணவ படுகொலை எதிர்ப்பதாக சொல்லக்கூடிய இவர்கள் ஏன் கண்டிக்கல? சரி, ஆணவ படுகொலைக்கு எதிராக நீங்கள் தமிழ்நாடு முழுமைக்கு நடத்திய போராட்டம், ஆர்ப்பாட்டம், சீமான வீட்டை முற்றுகிட்ட மாதிரி இந்த ஆணவ படுகொலை நடத்திய வீடுகளை முற்றுகிட்டிருக்கீங்களா? இல்லை ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணியிருக்கீங்களா? பெண்ணியம் அப்படின்னாலே பெரியார் தான். பெண்களுக்காக இப்படி பெண்கள் படிக்கிறாங்கன்னா பெரியார் தான் காரணம். பெண்கள் வெளியே வர்றாங்கன்னா பெரியார் தான் காரணம். பெண்கள் வெளியே வர்றாங்கன்னா பெரியார் தானே காரணம். அப்போ அந்த பெண்கள் வெளியே வந்த பிறகு பொறியியல் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியுடைய மாணவி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்காங்களே, அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமைக்கு நாம் தமிழர் போராடிச்சு, பாஜக போராடிச்சு, அதிமுக போராடிச்சு, பாமக போராடிச்சு, தாவேகா போராடிச்சு, கம்யூனிஸ்டுகள் கூட முழக்கமிட்டாங்க. இந்த பெரியாரிய கும்பல், அண்ணன் சீமான் வீட்டுக்கு வந்த கும்பல், புதுச்சேரிக்கு போன கும்பல், தமிழ்நாடு முழுமைக்கும் நடத்திய போராட்டம், ஆர்ப்பாட்டம், முழக்கம் எத்தனை? தமிழ்நாடு முழுக்க ஹெராயின், கஞ்சா, மெத்தஃபெட்டமின், மது, சட்ல ஆண்ட் ஆர்டர் இஷ்யூ, பாலியல் வன்கொடுமை, கொலை, கொள்ளை, ஆத்து மணல், கனிம வளம், பரந்தூர் விமான நிலையம், அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் என்று தமிழ்நாடு முழுமைக்கும் மக்கள் கொதி நிலையில் இருக்கிறான். இதற்கு இந்த பொது சிக்கலுக்கு இந்த 15 வருஷத்தில் சொல்லப்போனால் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. தூங்கிக்கிட்டு இருந்தவங்கள அண்ணன் சீமானை எழுப்பி விட்டுருக்காரு. ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாங்க, நல்லா கொட்டாய் விட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க அண்ணன் சீமானை எழுப்பி விட்டுருக்காரு. இப்போ அவங்களுக்கு பிரச்சனை பெரியாரெலாம் கிடையாது, சீமான் என்ன பிரச்சனை, சீமானை எப்படி எதிர்க்கலாம், எப்படி சீமானை வீழ்த்தலாம், சீமான் வளர்றாரை எப்படி காலி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்த கும்பலுக்கு இப்போ இதை வச்சு சீமானை வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி பெரியாருங்கிற பிராண்டை துணித்துருக்காங்க. அவங்களுக்கு பெரியார் மேலாம் அன்பு கிடையாது, சீமான மேலே வெறுப்பு. பெரியார் ஒரு தன் மேலே ஒரு செருப்பு எரிஞ்சா கூட இன்னொரு செருப்பையும் எரிய சொல்லுவார், 2 செருப்பையும் போட்டு விற்று அதை காசாக்கிடுவாருன்னு சொல்லுவாங்க. அண்ணன் சீமான் ஒருபடி மேலே போயிட்டார். எரியறதா இருந்தால் 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் செருப்பாக எரிய சொல்லுங்கள். போராட்டத்துக்கு வர்றவங்க, என் வீட்டை முற்றுகிட வர்றவங்க வரும்போது நாட்டுக்கோழி முட்டையாக வாங்கிட்டு வாங்க, அதை கொஞ்சம் ஆம்லேட் போட்டு வந்தால் கொஞ்சம் தூக்கி எடுக்க வசதியாக இருக்கும், வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுங்க, கொஞ்சம் மேலே மிளகுத்தூளும் போடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க போட்ட பண்ண வந்தால் அவர் மதிய உணவு ஆர்டர் பண்ணிட்டு இருக்காரு. அவங்கள ஒரு செஃப்பாகவே ஆக்கிட்டார், ஹோட்டல் மாஸ்டராகவே ஆக்கி விட்டார். எங்களுக்கு ஒரு கோரிக்கை தான், எரியிற செருப்பு 7, 8 அந்த அளவில் இருக்கணும், கொஞ்சம் புதுசாக இருக்கணும். முட்டையை நாட்டுக்கோழி முட்டையாக எரிங்க, அது அப்படியே இருந்தால் கூட உடஞ்சி போயிடும், கொஞ்சம் ஆம்பளட்டா போட்டு வீசுங்க. அது கொஞ்சம் கூடுதலாக வெங்காயம், தூக்கலாக வெங்காயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, வெங்காயம் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு முடிஞ்சா மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு வீசிடுங்க. சாதி கட்சிகளோட கூட்டணி வச்ச திமுகவை எதிர்க்க வக்கற்ற துப்பற்ற பெரியாரியவாதிகள், சாதி பார்த்து தேர்தலில் வேட்பாளரை நிப்பாற்ற இந்த திமுகவை திராவிட கட்சிகளை எதிர்க்க வக்கற்ற துப்பற்ற திராவிடவாதிகள், சாதி சங்கங்களில் போய் கலந்து கொள்கிற அமைச்சர் பெருமக்களை கண்டிக்க வக்கற்ற துப்பற்ற இந்த பெரியாரியவாதிகள், சிதம்பரம் கோவில் சர்ச்சையில் மனு தர்மத்தின்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சேகர் பாபுவை கண்டிக்க வக்கற்ற துப்பற்ற இந்த பெரியாரியவாதிகள், ராமர் வழியில் ஆட்சி நடக்குது, இது ஒரு ராமர் ஆட்சி என்று, விடியல் ஆட்சி என்பது ராமர் மாடல், விடியல் திராவிட மாடலுக்கு முன்னோடி ராமர் தான் என்று பேசக்கூடிய அமைச்சர் ரகுபதியை கண்டிக்க வக்கற்ற துப்பற்ற இந்த பெரியாரிஸ்டுகள், இங்கிருந்து ராமர் கோயிலுக்கு கெட்டுவதற்கு பணம் அனுப்புற செஞ்சு மஸ்தானை கண்டிக்க வக்கற்ற துப்பற்ற இந்த பெரியாரியவாதிகள், தமிழ்நாடு முழுமைக்கும் திமுகவில் ஒன்றிய மாவட்ட நகர பொறுப்பாளர்களில் பட்டியல் சமூக மக்களுக்கு இடம் கொடுக்காம ஆதிக்க சாதிகளுக்கு இடம் கொடுத்திருக்கிற இந்த திராவிட கும்பலை கண்டிக்க வக்கற்ற துப்பற்ற பெரியாரியவாதிகள் எங்கேயோ போகிற மாரியாத்தா ஏன் மேலே ஏறா தகர மாதிரி சீமான வீட்டுக்கு வந்திருக்காங்க. இது ஒரு அழகான விவாதம், இது ஒரு அருமையான விவாதம், இது ஒரு நல்ல ஒரு தர்க்கம். வாவு சிதம்பரனாரை விட, வள்ளலார் வைகுந்தரை விட, ரெட்டமலை சீனிவாசனார் அயோத்தாச பண்டிதரை விட, முத்துராமலிங்க தேவர் ஜீவானந்தம் சிங்காரை விட ராமசாமி பெரியவரா? எல்லா புனிதங்களின் மீதும் பெரியார் கல்லறிந்தார்ன்றாங்க. பெரியார்னு சொல்றதே தவறு தான். எல்லா புனிதங்களின் மீதும் அவர் கல்லறிஞ்சார். பெரியாருங்கிற வார்த்தையை தவிர்த்துட்டு அவரை சொல்லாதீங்க, அவரை ராமசாமின்னு சொல்லக்கூடாது, அவர் ஈவேரன்னு சொல்ல. அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் ராமசாமி தானே, அவங்க அம்மா அப்பா அவருக்கு ராமசாமி தானே, ஈரோட்டு வெங்கட்டர் ராமசாமி தானே அவருக்கு பேர் வச்சாரு. ஒருத்தர் பேரை சொல்லி பேசுறதே இழிவுனா எவ்வளவு என்ன? அவரை நம்ம மரியாதை குறைவாக பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய மனுஷன், ஒரு 94 வயதில் இறந்துருக்காரு, இறந்து 20-30 வருஷம் ஆச்சு. நம்ம அவரை இழிவுபடுத்தணும்னு நினைக்கல. ஆனால் அவர் பேரையே சொல்லக்கூடாதுன்னா அப்போ நீங்கள் அவரை சாமியாக மாற்றுறீங்களே, ராமசாமியவே நீங்கள் ஒரு சாமியாக மாற்றுறீங்க, நீங்கள் அவரை ஒரு புனிதப்படுத்துறீங்க, அவரை ஒரு கடவுளாக வழிபட ஆரம்பிச்சிட்டீங்க. சொந்த புத்தி வேண்டாம், பெரியார் தந்த புத்தி போதும்னு சொல்லி வீரமணி சொல்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு பெரியாரிஸ்டுகள் மாறி இருக்காங்க. அப்போ எல்லா புனிதர்களையும் கேள்வி கேட்ட பெரியாரை, ராமசாமியை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்வது அப்பட்டமான அயோக்கியத்தனம். அதுவே பெரிய மூட நம்பிக்கை. இதில் சில பேர் நடுநிலையாளர்கள்
கொஞ்சம் பெரியாரை வந்து சாஃப்ட் கார்னர் உள்ளவங்க, பெரியாரை கொஞ்சம் படித்தவங்க, அதாவது பெரியாரை கொஞ்சமாக படித்தவங்க, முழுமையாக படித்தவன் புரிதல் ஏற்பட்டுருவான், கொஞ்சமாக படித்தவங்க அவரை போய் எதுக்கு எதுக்கணும், அவர் தான் இல்லையே, திமுக தப்பு செய்யனா திமுகவை கேள்வி கேளுங்க, பெரியார் தப்பு செய்யறா அவரை கேள்வி கேளுங்க, பெரியாரையே நம்ம வந்து அவரை இமேஜை டேமேஜ் பண்ணணும் அப்படின்றாங்க. நம்மகிட்ட இருக்க ஒரே ஒரு கேள்வி, விருமாண்டி படத்தில் கொத்தாளத்தேவன் கதை சொல்லும்போது அவன் நல்லவ மாதிரியே இருக்கும், விருமாண்டி பேசும்போது தான் கொத்தாளத்தேவன் எவ்வளோ ஒரு அயோக்கிய பையன்னு தெரியும். அதே மாதிரி பெரியாரிஸ்டுகள் பேசும்போது பெரியார் நல்லவராக தான் தெரிவார். வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு, விருமாண்டி பாயிண்ட் ஆஃப் வியூ, அதுதான் சீமான் பாயிண்ட் ஆஃப் வியூ. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து